யூதர்களின் வரலாறு. இன்று சர்வதேச அரசுகள் மாத்திரமல்லாது சாதாரண மனிதரும் கூட மிக கவனமாக உற்று கவனித்து வரும் ஒரு உலக விவகாரம் என்றால் அது இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையே நடக்கும் போராகத்தான் இருக்கும். பல ஆண்டுகளாக இடைவெளி விட்டு அவ்வப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த போர் உலகின் மற்ற நாடுகளில் நிகழும் எல்லா உள்நாட்டு போர் போலத்தான் இதுவும் என நாம் அத்தனை எளிதாக கடந்து போய்விட முடியாது. இதற்கு மிக குறைந்தபட்சம் எண்ணினாலும் ஒரு 4000 வருட கால வரலாற்று பின்னணி இதனுள் பின்னி பிணைந்துள்ளது. யூத, கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மத நூல்கள் மற்றும் நமக்கு கிடைக்கப்பெற்ற குறைவான வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் யூத அரபு கூட்டத்தாரின் பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்குள்ளான இந்த ஜென்ம பகை ஏன், ஒருவரோடு ஒருவர் எதிரில் பார்த்தாலே வெட்டிக்கொண்டும் குத்திக்கொண்டும் சாகும் அளவிற்கான விரோதம்தான் எதற்கு என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சுருக்கமாக காணலாம். இது ஒரு வரலாற்று கால சம்பவ கோப்புகளின் விவரணை என்பதால் இதனை 3 காலங்களாக பிரித்து கூற முற்பட்டுள்ளோம். முதலில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது வரலாற்று காலங்களுக்கும் முன்னதான சம்பவங்கள். இதற்கான ஆதார நூல்கள் யாவும் ஆப்ரஹாமிய மத நூல்களும் ஐரோப்பிய தொல்லியல் மற்றும் மானுடவியல் ஆராய்ச்சிகளின் கட்டுரைகளில் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவை. முதல் காலம். யூதர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மதம் ஜூதாயிசம் எனப்படுகிறது. யூதா என்பதைத்தான் ஆங்கிலேயர்கள் ஜூதா என்கின்றார்கள், ஏசாயாவை ஜீசஸ் என்பது போல. இந்த யூதாக்கள் யார்? யூதாக்கள் கிமு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே காலங்காலமாக மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்கவும் நிறைந்து வாழ்ந்த செமிட்டிக் இனத்தின் மக்கள். நாகரிகத்தின் தொட்டில் என நாம் போற்றி புகழும் அதே அரபு வளைகுடா நாடுகளை உள்ளடக்கிய பரந்து விரிந்த அந்த மெசபடோமியா நிலப்பகுதிதான் செமிட்டிக் மக்களுடைய பூர்வீகம். மெசபடோமியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு வம்சத்தாரால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நிலம். ஆகவே அங்கு அக்காடியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர்கள், அகாமினிட்கள், சுமேரியர்கள் என பல இனத்தாரின் அரசாட்சி நடைபெற்றுள்ளது. அந்த நிலப்பரப்புடன் ரோமன் மற்றும் எகிப்து நாகரிக கலவைகளும் உண்டு. ஏனெனில் அவர்களும் இதே பிராந்தியத்தை சுற்றி பல போர்களை புரிந்து நாடுகளை கைப்பற்றி ஒருங்கிணைந்த பெரும் பேரரசுகளை நடத்தினார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டியது. இறுதியாக முகமது நபிக்கு பின் வந்த இஸ்லாமிய கலீஃபாக்களின் ஆட்சியிலும் இந்த ஒட்டுமொத்த பிராந்தியங்களும் ஒருங்கிணைந்து இறுதியாக ஒருமுறை ஆளப்பட்டது என்பதை குறிப்பிட வேண்டும். இந்த நிலங்களில் காலங்காலமாக வாழ்ந்து வந்த யூதர்கள் இப்போதுள்ள இஸ்ரேலுக்கு எப்படி புலம்பெயர்ந்தார்கள்? யூத மத தீர்க்கதரிசிகளில் மிகவும் பிரபலமானவராக அறியப்படும் ஒருவர் மோஷே என யூதர்களால் வழங்கப்படும் மோசஸ் என்பவர் ஆவார். இவருடைய காலத்தில்தான் எகிப்து நாட்டில் ஆட்சியில் இருந்த பாரோன் மன்னர்கள் யூதர்களை கொடுமைப்படுத்தி வந்ததாகவும், கடவுள் தன் குழந்தைகளாகிய யூதர்களை மீட்க மோசஸை தூதராக நியமித்து பாரோனின் கொடுமைகளிலிருந்து அவர்களை மீட்டு அவர்களுக்காக வாக்களிக்கப்பட்ட நிலம் ஒன்றில் அவர்களை குடியமர்த்த கூறி சினாய் மலைக்கு மோசஸை வரை சொல்லி அழைத்து பேசியதாகவும், அதன் அடிப்படையில் மோசஸ் சென்று பாரோனிடம் கேட்க அவன் அதற்கு ஒப்புதல் தராமல் போக மோசஸ் ஒரு நாள் அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு செங்கடல் வழியாக ஜோர்தானுக்கு போய் அதுதான் கடவுள் வாக்களித்த நிலம் என கூறி யூதர்களை தற்போதைய இஸ்ரேலில் குடியமர்த்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் யூத மற்றும் கிறிஸ்தவ தோரா மற்றும் பைபிள் வசனங்களின்படி மோசஸ் தங்களுக்கு அந்த இடத்தை காட்டவில்லை என்றும், சுமார் 40 ஆண்டுகள் யூதர்கள் பாலை வனாந்தர நிலங்களில் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்றும் எழுதியுள்ளது. ஆனால் முஸ்லிம்களின் குரானின் படி மூசா நபிதான் யூதர்களை அழைத்து கொண்டு சென்று ஒரு இடத்தை காட்டி, இதுதான் இனி உங்கள் நிலம், இங்கே இனி நீங்கள் வேளாண்மை செய்து பிழையுங்கள் என்று கூறியதாக கூறப்பட்டிருந்தாலும் அந்த இடம் ஜோர்தான் நாடு என இடத்தின் பெயர் தீர்க்கமாக சுட்டிக்காட்டப்படவில்லை. இதையே மானுடவியலாளர்கள் குறிப்பிடும் பொழுது மோசஸ் யூதர்களுக்கு நிலத்தை காட்டித்தரவில்லை, மாறாக அவர் 40 ஆண்டுகளை நாடோடியாக கழித்துவிட்டு அதன் பின் அவர் யாரும் அறியாத இடத்தில் மரணமடைந்து விட்டார், யூதர்களிடம் திரும்பி வரவில்லை என்று கூறுகின்றனர். உண்மையில் யூதர்களுக்கு மோசேசுடைய கல்லறையோ அவர் மரணித்த நாளோ தெரியாது. அதை நினைத்துத்தான் ஜெருசலேத்தில் உள்ள அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள வெஸ்டர்ன் வால் என்ற இடத்தில் விசேஷ நாட்களில் முட்டிக்கொண்டு அழுகிறார்கள் என கூறப்படுகிறது. மோசஸ் காலத்தில் நடைபெற்ற எக்ஸோடஸ் எனும் யூத வெளியேற்றம் மட்டுமல்லாது அவர்கள் அதே மெசபடோமியா பகுதியில் இருந்து வெவ்வேறு காலகட்டத்திலும் அதே போல் தாங்கள் வெளியேறியதாக தங்களது புனித நூலான தோராவில் எழுதி வைத்துள்ளனர். மோசஸ் நடத்திய யூத வெளியேற்றம் கிமு 13 நடக்கப்பெற்றதாகவும்
தீர்க்கதரிசி எஸ்ரா என்பவர் மூலமாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் மெசபடோமியாவை ஆண்ட அகாமினிட் மன்னன் அர்டசெக்சஸ் என்பவனிடமிருந்து தப்பித்து நெஹேமியா என்பவரின் அறிவுறுத்தலின் பெயரால் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஜூதா மலைநாட்டிற்கு அழைத்து வந்த கதையும், கிமு 2ஆம் நூற்றாண்டில் பாபிலோனில் இருந்த ஊர் என்ற, அதாவது இப்பொழுதைய ஈராக் பகுதியில் வாழ்ந்த ஆபிரகாம் தீர்க்கதரிசி அங்கு பல தெய்வ வழிபாடும் சிலை வணக்கமும் மலிந்துவிட்ட காரணத்தினால் நாம் ஓரிரை கொள்கையை கடைபிடிக்க வேண்டும், நமக்கு கடவுள் யெகோவாவினால் வாக்களிக்கப்பட்ட பூமியான ஜெருசலேமிற்கு போய்விடலாம் என கூறி அங்கிருந்த யூதர்களை கூட்டமாக அழைத்து வந்து இஸ்ரேலில் குடியமர்த்தியதாகவும் யூதர்களின் தோரா வேத நூல் கற்பிக்கிறது. இந்த ஆபிரகாமிற்கு பிறந்த 2 மகன்களில் மூத்தவனான இஸ்மவேலுக்கு பிறந்த வழித்தோன்றல்கள் தான் இப்பொழுது வாழும் அரபு முஸ்லிம்கள் என்பதும், அவருக்கு பிறந்த மற்றொரு மகன் ஈஷாக்கிற்கு பிறந்த வழித்தோன்றல்கள் தான் யூதர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதனை ஆபிரகாமிய மதங்கள் எனப்படும் யூத, கிறிஸ்தவ, முஸ்லிம் மக்கள் அனைவருமே கருத்தொற்றுமை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றனர். சரி, இந்த பங்காளி சண்டைதான் இப்போது நடக்கும் போருக்கு காரணமா? 3000-4000 வருடங்களுக்கு முன்னுள்ள பகையா இப்படி இவர்களை கொலைகாரர்களாக மாற்றி வைத்துள்ளது? மத்திய காலம். இதனிடையில் கடவுள் வாக்களித்த இடத்தில் மோசஸால் அழைத்து வரப்பட்ட யூதர்கள் கிமு 800இல் அமைத்த ஆட்சிதான் தீர்க்கதரிசி தாவீதின் தலைமையிலான ஆட்சி. அவருக்கு பிறகு அவரது மகன் சாலமோன் அமைத்த ஆட்சி உலகின் பொற்காலம் என்பது யூத கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. இவர்கள் படிக்கும் வேத நூலுக்கு முரணாக எப்படி வரலாறுகளை திரிக்க முடியும் என்ற சிந்தனை இங்கே நமக்கு வேண்டாம். யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் இயற்றியதுதான் வேதம். உலகில் கடவுளின் குழந்தைகள் அவர்கள். ஆகவே உலகில் உள்ள யாவற்றையும் மிகைத்த கடவுளின் செல்ல பிள்ளைகள் எது சொன்னாலும் சரியே. இந்த சாலமோன் தீர்க்கதரிசி தங்களுக்கு யாவேவை வணங்க கட்டித்தரப்பட்ட கோவில்தான் இப்போதைய ஆக்கிரமிப்பு இஸ்ரேலில் உள்ள மஸ்ஜித் அல் அக்ஸா அல்லது பைத்துல் முகதஸ் என்று அழைக்கப்படும் மொத்த வளாகம். இது 2ஆம் நெபுகட்நெசார் மன்னரால் கிமு 500களில் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. யூதர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். நாடு கடத்தப்பட்ட அவர்களை பின்னாளில் ஆட்சியமைத்த பாரசீக மன்னன் சைரஸ் மீண்டும் அவர்களது நாட்டிற்கே அனுப்பி வைத்து மீண்டும் கோவிலை கட்டிக்கொள்ள அவர்களுக்கு உதவினார். ஆனால் அதற்கிடையில் அங்கு குடியேறியிருந்தவர்கள் யூதர்களை கோயிலை கட்டவிடாமல் தடுக்க சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சைரஸ் மகன் டேரியஸ் உதவியுடன் 2ஆம் கோவிலை கட்டுகின்றனர். இது நடந்து பல நூற்றாண்டுகள் கழித்து கிபி 70இல் ரோம ராஜ்யத்தில் கலகங்களை ஏற்படுத்திய யூதர்களை தண்டிக்க நீரோ மன்னன் ஒரு படையை அனுப்ப அந்த 2வது கோவிலையும் தீக்கிரையாக்கி அழித்து விடுகின்றனர். அது முதல் தங்களுக்கான கோயில் ஒன்றை அதே இடத்தில் கட்டப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் மிக தீவிரமாக இயங்கி வருகிறது. இப்போது நிகழ்காலத்தில் அந்த மஸ்ஜித் அக்ஸா வளாகத்தில் மேற்கு புறமாக ஒரு உயரமான கருங்கல் சுவர் மட்டுமே உள்ளது. அதை அவர்கள் தங்களது புனித கோவிலின் எஞ்சிய பாகமாக கருதி போற்றி பாதுகாக்கின்றனர். இந்த கோவிலை 1ஆம் ஹெரோது மன்னன் கட்டி கொடுத்தான் என்ற காரணத்தினால் அக்கோயிலை ஹெரோது கோயில் என்றும் அழைக்கின்றனர். கோவில் என்றாலும் அங்கே சிலைகள் என எதுவும் இருக்காது. எஞ்சிய சுவற்றில் யூதர்கள் தங்கள் தீர்க்கதரிசிகளை இழந்துவிட்டோம், அவர்கள் கட்டிய கோயிலை இழந்துவிட்டோம் என கூறி தலையை முட்டி முட்டி அழுது புலம்புவார்கள். அது அவர்கள் வழிபடும் முறைகளில் ஒன்று. பிறகு யூத கோவில் அழிந்து போய் காலியாக இருந்த அதே டெம்பிள் மவுண்ட் என்ற இடத்தில் இருந்து முஸ்லிம்களின் தூதர் முகமது நபி ஒரு நாள் இரவு விண்ணுலக பயணம் போய் அங்கு அல்லாவை பார்த்து பேசி 5 வேளை தொழுகையை பெற்று வந்ததாக அவர் கூறிய தகவல்களை வைத்து பின்னர் அந்த இடம்தான் முஸ்லிம்களின் முதல் தொழும் திசையாக இருந்து வந்தது. அதன் பிறகு அவர்களது தொழும் திசை சவுதியில் இருக்கும் மெக்காவை நோக்கியதாக மாற்றப்பட்டது. ஆனால் அவர் மிராஜ் எனப்படும் விண்ணுலக பயணம் போகிறதாக கூறப்படும் அந்த வளாகத்தில் முகமதுவின் மரணத்திற்கு பிறகு அரசமைத்த காலிஃபாவான உமர் அவர்களுடைய காலத்தில் இப்போதுள்ள பைத்துல் முகதஸ் பள்ளிவாசல் கட்டித்தரப்பட்டது. பிறகு வழி வழியாக வந்த இஸ்லாமிய அரசர்கள் பலரும் ஜெருசலேத்தில் உள்ள அந்த அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு பல உபகாரங்கள் செய்துள்ளனர். அங்கு உமர் காலத்தில் இருந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கூட வழிபடுவதற்கான சம உரிமைகள் ஏற்படுத்தி தரப்பட்டது. இதன் அடிப்படையில் யூதர்களது மன்னன் சாலமோனின் பொக்கிஷங்கள் அமைந்துள்ளதாக யூதர்கள் நம்புகின்றனர். இங்கு நமக்கு மெக்கனஸ் கோல்ட் என்ற ஆங்கில திரைப்படம் நினைவிற்கு வரலாம். ஏனெனில் அதில்தான் தனித்தனியாக கிங் சாலமனின் பொக்கிஷங்களை தேடி அலைந்து கொண்டிருப்பார்கள்.
இங்கே அதை தேடி அலைவது யூதர்கள் மட்டுமே. அந்த மஸ்ஜித்தை ஒட்டி சுரங்கம் ஒன்றும் தோண்டி வைத்துள்ளனர். ஆனால் இது பற்றி கருத்து தெரிவிக்கும் ஊடகங்கள் கூறும் விவரங்களின்படி இஸ்ரேல் பிற நாடுகளுக்கு போக விடாமல் பாலஸ்தீனியர்களை தடுத்து வைத்திருப்பதால் பாலஸ்தீனிய போராளிகள் தங்களுடைய வசதிக்காக அருகிலுள்ள நாடுகளான ஜோர்டானுக்கும் லெபனானுக்கும் போய் வருவதற்காக சுரங்கங்கள் தோண்டி வைத்திருப்பதாக கூறுகின்றன. முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் போக கிறிஸ்தவர்களுடைய புனித தலமும் இங்கேதான் உள்ளது. அங்குதான் இயேசு பிறந்தார் என்றும் அவர் பிறப்பின் போது மேரி சிந்திய ரத்தம் அந்த இடத்தில் அழியாமல் இருப்பதாகவும், அதே போல அதன் அருகில் ஹோலி செபல்கர் எனப்படும் அந்த கோவில்தான் இயேசு புதைக்கப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்த இடம் என்றும் கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். இப்படி ஒரே ஜெருசலேமின் டெம்பிள் மவுண்ட் வளாகத்தினுள் மும்மத வழிபாட்டு தலங்களும் அமைந்திருப்பது அங்கிருக்கும் மக்களிடையே அவ்வப்போது பிரச்சனைகளை கிளப்பி வருகிறது. நிகழ்காலம் 1948 யூதர்களுக்கான தனி தேசம் உருவாகிவிட்டது. ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருந்தும் யூதர்கள் கிளம்பி இஸ்ரேலுக்கு வந்துவிட்டார்களா? அதுதான் இல்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதற்கு முன்னர் வாழ்ந்த யூதர்கள் பெரும் தொழிலதிபர்களாக, கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் யாரும் இஸ்ரேலுக்கு ஓடி வரவில்லை. மாறாக மதப்பித்து பிடித்து தங்களது இனம், தங்களது மொழி, தங்களது நாடு என்ற பெருமிதத்தில் இஸ்ரேலை தேடி வந்தவர்கள் அனைவரும் சாதாரணப்பட்ட மக்களே. மற்றபடி வட்டிக்கு விட்டும் வங்கிகள் நடத்தியும் பெரும் பண முதலைகளாக இருந்த யூதர்கள் அவர்கள் இருந்த நாட்டில் இருந்து கொண்டே இஸ்ரேலுக்கு பல வழியிலும் பண உதவி செய்கின்றனர். முற்றிலுமாக பாலஸ்தீன், ஜோர்டான், லெபனான் ஆகிய நாடுகளில் நிலங்களை வாங்கி குவித்து அவர்களது சியோனிச தலைவர் லியோன் பின்ஸ்கர் கண்ட அகன்ற யூத தேசத்தை கட்டமைக்கும் வரை அவர்களது உழைப்பு ஓயாது. யார் அந்த லியோன் பின்ஸ்கர்? இவர் ரஷ்யாவில் வாழ்ந்த ஒரு யூதர். மருத்துவ தொழில் செய்து வந்த இவர் 1871 ஒரு கூட்டம் நடத்துகிறார். அதில் சிறுபான்மையராக இருந்து பல தேசங்களிலும் பிரிந்து வாழும் யூதர்கள் ஒரே நாடாக, ஒரே இனமாக, ஒரே அரசியல் தலைமையின் கீழ் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது அவரது குறிக்கோளாக இருந்தது. இவரது தந்தை ஒரு ஹீப்ரு மொழியியலாளர். ஹீப்ரு மொழி என்பது முற்றிலுமாக அழிந்துவிட்ட ஒரு மொழியாக இருந்து வந்த நிலையில் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் வாழ்ந்த யூதர்கள் இத்திஷ் என்ற ஒரு மொழியை உருவாக்கி அதை பரவலாக பேசி வந்தனர். எந்தெந்த நாட்டில் வாழ்வார்களோ அந்தந்த நாட்டு மொழிகளை பேசினாலும் தங்களுக்குள்ளாக பேசிக் கொள்ளும் போது இத்திஷை பயன்படுத்துவார்கள். அதற்கு எழுத்து வடிவம் கிடையாது. இந்த லியோன் பின்ஸ்கருக்கு யூதர்களுக்கு தனி தேசம் உருவாக்க ஏன் ஆசை வந்தது? கிபி 1770 ஹஸ்கலா என்ற யூத அறிவொளி இயக்கம் தோன்றுகிறது. மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் வாழ்ந்த யூதர்கள் தங்களுக்கான ஒரு அறிவொளி இயக்கம் வேண்டும். அதில் யூத கலாச்சாரமும் மொழியும் கிழக்கு ஐரோப்பிய நாட்டில் தங்களது மதத்தை துறந்து வாழும் யூதர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அவர்களை தாய் மதத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது அந்த இயக்கத்தின் குறிக்கோளாக இருந்தது. யூதர்களின் தனித்துவம், தூய்மைவாதம், தனி தேசம் என்பதே இந்த ஹஸ்கலாவின் குறிக்கோள்கள். இந்த இயக்கம் பின்னாளில் சரிவர இயங்காமல் தனது குறிக்கோளை கைவிட்டு விட்டதால் அதனை மீண்டும் உயிர்ப்பிக்கவே இந்த கூட்டத்தை நடத்துகிறார் லியோன் பின்ஸ்கர். அடுத்து 1881 நடத்துகிறார். 1894 இது சியோனின் காதலர்கள் இயக்கம் என உருமாறுகிறது. இந்த இயக்கம் பிறகு 1896 சியோனிச சித்தாந்த இயக்கமாக மாறுகிறது. பின்ஸ்கர் கொண்டு வந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் திட்டத்தை வலுப்படுத்துகிறார் தியோடர் ஹெர்சில். இவர் ஆஸ்திரிய ஹங்கேரி நாட்டின் பத்திரிகையாளரும் அரசியல் பார்வையாளருமாக இருந்தவர். இவரது குறிக்கோளின்படி இஸ்ரேல் என்ற யூதர்களுக்கான நாட்டை நாம் பாலஸ்தீனில் உருவாக்க வேண்டும் என்பதே. சரி, 1941 முதல் 1945 வரை ஹிட்லரால் நிகழ்த்தப்பட்ட ஹோலோகாஸ்ட் படுகொலைகள் தான் யூதர்கள் சந்தித்த இனப்படுகொலையா என்றால் இல்லை. அவர்கள் இதே போல பல முறை கூட்டம் கூட்டமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் 19ஆம் நூற்றாண்டு முதலே உண்டு. ரஷ்யாவில் நடத்தப்பட்ட ஒடிசா போக்ரோம்ஸ் என்பவை மிகவும் பிரசித்தமான யூத இனப்படுகொலைகள் எனலாம். முதலில் 1820 கிரேக்கர்களுக்கும் ஒட்டமான் படைகளுக்கும் நடந்த ஒரு போரில் ரஷ்ய வாழ் யூதர்கள் ஓட்டமான் படைகளுக்கு உதவுவதாக களத்தில் இறங்கியதோடு மட்டுமல்லாமல் தங்களது கிறிஸ்தவ மதவெறியை தீர்த்து கொள்ளும் விதமாக 5ஆம் கிரிகோரி என்ற கிறிஸ்தவ மத போதகரை கொலை செய்து
அவரை பாஸ்பரஸ் ரசாயனம் நிறைந்த தொட்டிக்குள் தூக்கி போட்டனர். இதே போரில் வெற்றியடைந்த கிரேக்க படை பிறகு அப்போதைய ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த உக்ரைனின் ஒடிசா நகரில் வைத்து இவர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தனர். இது ஒரு தடவை மாத்திரமல்ல. யூதர்கள் கிறிஸ்தவ தேவாலயத்தை சேதப்படுத்தினார்கள் என 1859, 1871 என 1905 வரை அடுக்கடுக்காக நடந்தது. வெளிப்படையாக யார் யூதர் என அறியப்படுகிறாரோ அவர்கள் பார்த்த இடத்திலேயே கொல்லப்படுவர். அமெரிக்காவில் 1960களில் வாழ்ந்த யூதர் கூட தாம் ஒரு யூதர் என வெளிப்படையாக கூறிக்கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களது வாழ்க்கை நெருக்கடிக்கு உள்ளானது. ஆகவே ஐரோப்பாவின் போலந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பிரான்ஸ், ஸ்பெயின், அல்ஜீரியா ஆகிய நாடுகளில் வாழ்ந்தாலும் தங்களை கிறிஸ்துவர் என்றோ முஸ்லிம் என்றோ கூறாமல் ஒரு கிரிப்டோவாகவே காட்டிக்கொண்டு வாழ்ந்தனர் என கூறப்படுகிறது. 1821 முதல் ஒடிசா போக்ராம் நடத்தப்பட்ட உடனேயே அமெரிக்க வாழ் தொழிலதிபரான ஜூதா டோரா என்பவர் பெருங்கொண்ட நிதியை அனுப்பி பாலஸ்தீனில் நிலம் வாங்கி போட கூறுகிறார். பிரிட்டனில் வாழ்ந்த வங்கியாளர் மோசஸ் மாண்டிஃபியர் என்பவர் அதை கச்சிதமாக செய்து முடிக்கிறார். 1879 முதல் 1882 வரை போலிஷ், லித்வேனியா, ருமானியா மற்றும் துருக்கி நாட்டில் வாழ்ந்த சாதாரண யூதர்களை அழைத்து பாலஸ்தீனில் குடியமர்த்தி வாங்கி போடப்பட்ட நிலங்களில் விவசாயம் செய்ய திட்டம் தீட்டப்படுகிறது. ஆனால் போக்ராம் நடத்தப்படும் காரணங்களினால் அவர்களால் வெளியில் சகஜமாக நடமாடும் நிலைமை இல்லை. ஆகவே அது ஒத்தி போடப்படுகிறது. 1882 ரஷ்யாவில் ஆட்சிக்கு வந்த 3ஆம் அலெக்சாண்டர் யூதர்களுக்கு எதிரான நிறைய கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற 1882 முதல் 1890 வரை பல யூதர்கள் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஓடிப்போயினர். 1933 ஜெர்மனியை கைப்பற்றிய ஹிட்லர் ஏன் 1941 வரை, குறிப்பாக சொல்ல போனால் யூதர்கள் மீது கொஞ்சம் கொஞ்சமாக அடக்குமுறையை கட்டவிழ்க்க தொடங்கிய 1939 வரை ஏன் ஹிட்லர் அவர்களை ஒன்றும் செய்யாமல் இருந்துவிட்டு அதன் பிறகான காலங்களில் சுமார் 6 லட்சம் பேரை தேடி தேடி வேட்டையாடினார்? எல்லோரும் சொல்வது போல ஹிட்லருக்கு ஆன்டிசெமிட்டிக் கருத்தியல் தான் காரணம் என சொல்வது ஏற்க தகுந்ததாக இல்லை. அதே செமிட்டிக் கூட்டம் தானே அரபு முஸ்லிம்களும். அவர்கள் மீது ஏன் அவருக்கு வெறுப்பு உருவாகவில்லை? இது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வி. 1941 தனது நாட்டை ஆக்கிரமிக்க வந்த ரஷ்யாவின் மீது ஆபரேஷன் பார்போசாவை துவக்கிய போது அங்கே ரஷ்யர்களுடன் சோவியத் பார்டிசன்ஸ் என்ற குழுவை தொடங்கி கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். இதையும் யோசிக்க வேண்டும். ஆனால் யூதர்களை ஜெர்மன்களிடமிருந்து தனிமைப்படுத்த 1939 கெட்டோ எனும் தனிமை வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார் ஹிட்லர். அப்படி ஹிட்லரிடம் சிக்கி சின்னாபின்னமான யூதர்கள் நாஜி படையிடம் இருந்தும் அவர்களுக்கு துணை போன பிரான்சிடம் இருந்தும் பத்திரமாக மீட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்பிவிட்ட முஸ்லிம் நாடுகள் மட்டுமே 5ற்கு மேல் இருக்கும். எகிப்து, சிரியா, துனிசியா, அல்பேனியா, அல்ஜீரியா, லிபியா, துருக்கி ஆகிய நாடுகளில் வாழ்ந்த யூதர்களை பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு வழிகளில் குடும்பம் குடும்பமாக காப்பாற்றி விட்டவர்கள் முஸ்லிம்கள். துனிசியா நாட்டு தொழிலதிபர் அப்துல் வஹாப் மட்டும் சுமார் 25 யூதர்களை காப்பாற்றினார். ஜெர்மனியிடமிருந்து யூதர்களை காப்பாற்றி உத்தமர் என ஆஸ்கார் ஷின்லர் பற்றி திரைப்படம் எடுக்கும் யாருக்கும் இந்த வஹாப் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பாரிஸ் கிராண்ட் மாஸ்க் பள்ளிவாசலில் இமாம் ஒருவரால் அங்கு வாழ்ந்த யூதர்களுக்கு முஸ்லிம் பெயர் சூட்டி போலி கடவுச்சீட்டு தயாரித்து பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் மட்டும் சுமார் 200 முதல் 500 பேர் இருக்கலாம் என்கிறது மற்றொரு தரவு. உலகின் மற்ற நாட்டு முஸ்லிம்களோடு நட்பு பாராட்டும் இஸ்ரேல் அரசு ஏன் பாலஸ்தீன் மக்கள் மீது இப்படி ஒரு அரக்கத்தனமான வன்முறையை கட்டவிழ்க்கிறது என்பது மட்டும் புரியாத புதிர். அதாவது சுதந்திர நாடு அமைய வேண்டும் என அவர்கள் 1770 முதல் திட்டம் போட்டு செயல்பட்டது. அதற்கு ஏதுவாக அங்கு 1860களில் நிலம் வாங்கியது. 1948 எங்களுக்கான நாடு வேண்டும் என கோரிக்கை வைத்து அதுவும் எங்களது புனித பூமியான பாலஸ்தீனில் தான் வேண்டும் என அடம்பிடித்து அந்த நாட்டை தேர்ந்தெடுத்தது. இது எதுவும் தவறில்லை. ஆனால் இடம் கொடுத்தவன் இதயத்தை உருவி எடுப்பதுதான் நியாயமாக இல்லை. இஸ்ரேலியர்கள் காசு கொடுத்து வாங்கிய நிலம் 10% எனில் அபாண்டமாக பிடுங்கிக் கொண்டது 80% ஆகும். பாலஸ்தீன மண்ணில் 83% இருந்த முஸ்லிம்களை 18% ஆக்கியும் 17% இருந்த கிறிஸ்தவர்களை 2% ஆக்கிய பெருமை யூதர்களையே சேரும்.
இஸ்ரேல் என்ற யூத நிலம் ஏற்படுத்தப்படுவதற்கு முன்னர் அங்கு பாலஸ்தீன் ஒரு முழு நாடாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல்களை சந்தித்து வெற்றியடைந்து கொண்டிருந்தனர். 1947 பாலஸ்தீனத்தில் குறுக்காக சுவர் கட்டியது போல யூதர்களுக்கு அதனுள் நாடு உருவாக்க பிரிட்டன் முயற்சிக்க, இதற்கு ஒத்துழைப்பு தராத அரபுகளை சமாளிக்க முடியாமல் பிரிட்டன் வெளியேறியது. டேவிட் குரியன் தலைமையிலான யூதர்கள் தாங்களாக முன்வந்து அமெரிக்கா உதவியுடன் தங்களை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனம் செய்து கொண்டனர். அப்போது உலகின் பல நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை. குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கவில்லை. பாலஸ்தீன் பிரச்சனையில் தொடர்ந்து போராடி வந்த யாசர் அரஃபாத் உலகத் தலைவர்களை சந்தித்து தங்களுக்கான ஆதரவினை திரட்டி வந்தார். 1967 பிறகு பாலஸ்தீனை மொத்தமாக ஆக்கிரமிக்க தொடங்கியது இஸ்ரேல். முதல் 6 நாள் யுத்தம் வாயிலாக பாலஸ்தீனின் தனி நாடு அந்தஸ்தினை பறித்தது. அன்றிலிருந்து இன்று வரை பாலஸ்தீனியர்களுக்கு குடிப்பதற்கு நல்ல தண்ணீர் கூட இல்லாமல் ஆக்கி வைத்துள்ளது இஸ்ரேல். இஸ்ரேல் என்பது யாரோ ஒரு சிலர் இடம் வாங்கி கப்புட்ஸ் என்ற வேளாண் கம்யூனிட்டி பெயரில் விவசாயம் செய்ய வாங்கி போடப்பட்ட இடம்தானே தவிர, இது எழுத்துப்பூர்வ அரசியலமைப்பு சட்டத்துடனும் நீதிமன்ற பரிபாலனங்களுடனும் அண்டை நாட்டு வெளியுறவு கொள்கைகளுடன் இயங்கும் ஒரு ஜனநாயக நாடு அல்ல. ஜோர்டான் பள்ளத்தாக்கில் சவக்கடல் அருகே இருக்கும் கும்ரான் மலைக்குகைகளில் 1956 மற்றும் 1979 ஆண்டுகளில் கண்டெடுக்கப்பட்ட சுமார் 1000 கைப்பிரதி சாசன சுருள்கள் இவர்கள் தங்களது மதத்தில் செய்து வைத்திருந்த மோசடிகளை அம்பலப்படுத்தியது. முதலில் கிடைத்தவை ஜோர்டான் மியூசியத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக கிடைத்த பாப்ரைஸ் சுருள்களை எடுத்து வந்து அவற்றில் உள்ள விவரங்களை டிசைஃபர் செய்த யூதர்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாதென்று யாருக்கும் அறிவிக்காமலே ரகசியமாக வைத்துக் கொண்டுள்ளனர். எல்லா விஷயத்திலும் மர்மமாக நடந்து கொள்வதே யூதர்களுக்கு இருக்கும் தனிப்பட்ட ஒரு குணம். ஆனால் ஜோர்டானில் இருக்கும் அந்த கைப்பிரதி ஆவணங்களாவன லத்தீன், கிரேக்கம், ஹீப்ரு மற்றும் அராமிக் ஆகிய 4 மொழிகளில் எழுதப்பட்ட வேத நூல் போல் காட்சியளிக்கின்றது. கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த பாப்ரைஸ் மற்றும் கால்நடை தோளில் எழுதப்பட்ட அந்த சாசன சுருள்கள் அனைத்தும் பாய்கள் போல சுருட்டி பெரிய பெரிய மஞ்சாடிகளில் வைத்து அந்த குகைகளில் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தால் அப்போதைய தீர்க்கதரிசியின் சீடர்கள் தயாரித்த மத கோட்பாட்டு நூலாக இருக்கலாம் என மத ஆராய்ச்சி கோட்பாளர்கள் பலரால் அனுமானிக்கப்பட்டுள்ளது. அதில் எழுதப்பட்டிருந்த கிரேக்க கைப்பிரதி சுருள்களில் யூதர்கள் சொல்வது போல கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நிலம் என்று அவர்களுக்கு எதுவும் இல்லை. அடுத்து முஸ்லிம்களைப் போலவே யூதர்களுக்கு மது, வட்டி, பன்றி மாமிசம் இவை 3ம் தடுக்கப்பட்டது. இறுதியாக கிமு 3இல் யூதர்கள் ஜோர்டான் ஆற்றை சுற்றியிருந்த இதே பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் தான் வாழ்ந்துள்ளனர். இங்கும் பல அட்டகாசங்கள் செய்துள்ளனர் என்பதை அவை தெளிவாக விளக்குவதாகவும், தற்போது அவர்கள் மதச்சடங்கு என கடைபிடிக்கும் எதுவும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டதல்ல, மாறாக இவர்களால் உருவாக்கி கொள்ளப்பட்டது என்பதை விவரித்தார் அந்த சாசன சுருள்களை படித்த ஜோர்தான் நாட்டு செருப்பு தைக்கும் தொழிலாளியான கலீல் இஸ்கந்தர் ஷாஹின். இறுதியாக கூறப்பட வேண்டுமானால், உலகமே தொழுநோயாளிகளை ஒதுக்கி தள்ளுவது போல போகும் இடங்களிலெல்லாம் விரட்டியடிக்கப்பட்ட இந்த யூதர்களை பூ உலகின் பாவப்பட்ட உயிரினங்களாக சித்தரித்து அவர்கள் மீது ஒரு பரிதாப பிம்பத்தை உருவாக்கியது ஹிட்லர் நடத்திய யூத இனப்படுகொலை என்றால் அது மிகையல்ல. இது இவர்கள் மீதான பரிவு என்பதை விட ஐரோப்பிய ரஷ்ய நாடுகளில் ஹிட்லரின் சர்வாதிகார ஆட்சியின் மீது இருந்த மிதமிஞ்சிய வெறுப்பு என்றே கூற வேண்டும். ஆனால் ஹிட்லர் தான் ஆட்சி செய்த ஜெர்மனுக்கு நல்லவராகத்தான் இருந்தார். வாழும் நாடுகளில் எல்லாம் இன தூய்மைவாதம் பேசுவதும், அரசியல் தலைவர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுப்பதும், மதம் ஆச்சாரியங்களின்படி தாங்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள் என தங்களை தனித்து அடையாளம் காட்டிக் கொள்வதுமே யூதர்கள் மீது அனைவருக்கும் மேலதிக வெறுப்பு உருவாக காரணம். மதத்தை பின்பற்றுவதில் வழி பிசகாதவர்கள், கடும் போக்குவாதம் உடையவர்கள் என்ற மாயத்துறை ஒருபுறம் யூதர்கள் உருவாக்கி வைத்திருந்தாலும் அவற்றை எல்லாம் கிழித்து குப்பையில் போட்டது டெட் சீ ஸ்க்ரால்ஸ். ஜோர்டான் பள்ளத்தாக்கில் முதலில் ஆடு மேய்க்கும் பெடோயின் சிறுவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பாப்ரைஸ் மற்றும் ஒரு செப்புத்தகடு உள்ளூர் சந்தையில் விற்பனைக்கு வர, அதன் முக்கியத்துவம் அறிந்து அதனை காசு கொடுத்து வாங்கினார் ஷேக் ஒருவர். அதன் பின்னர் இஸ்ரேல் தனது ஆதிக்கத்தால் பின்வரும் ஆண்டில் கைப்பற்றிய சாசனங்களை யாருக்கும் காட்டிக்கொள்ளவில்லை.
முஸ்லிம்கள் தரப்பில் கிடைத்தவை மியூசியத்தில் வைக்கப்பட்ட பின்னர் கிறிஸ்தவர்களும் அதனை ஆராய்ந்துவிட்டு இதில் இயேசு கிறிஸ்து பற்றி கூறப்பட்டுள்ளதாகவும் மற்ற சாசனங்களை கேட்டும் இஸ்ரேல் தரப்பு கொடுக்க மறுத்து வருவதையும் கண்டித்தனர். உலகில் மிகவும் அறிவாளிகள், புத்திசாலிகள், மதிநுட்பம் நிறைந்தவர்கள் யூதர்கள் என ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க், மார்க் சக்கர்பர்க், ஸ்டான்லி லைபர் ஆகியோர்தான் மேதாவிகள் என பறைசாற்றப்படுவது போல இப்போது மாத்திரமல்ல, பன்னெடுங்காலமாகவே யூதர்கள்தான் மாமேதைகள் என்பது போல இவ்வுலகத்தில் ஒரு பொய்ப்பிம்பம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நடத்தும் அரசாங்கமும் அது சம்பந்தப்பட்ட தரவுகளும் இணையவெளியில் எங்குமே கசிந்து விடாதபடியும், உலகின் மூலை முடுக்கில் எது நடந்தாலும் அதனை தங்களது கழுகு கண்களுக்கு தப்பிவிடாமல் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த மொசாத் என்ற உளவு அமைப்பும் இதுநாள் வரை உலகத்தையே மிரட்டி அடிபணிய வைத்திருந்தது. அவர்களுடைய அந்த போலி புத்திசாலித்தனங்களும் பொய்யான பிம்பங்களும் வெகுநாள் நீடிக்காது என்பதை நிரூபிக்கும் விதமாக அமைந்துவிட்டதுதான் இப்போது ஹமாஸ் அமைப்பு ஏற்படுத்திய இந்த அதிர்ச்சி தாக்குதல் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறோம்.